அன்புறவுகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எந்தெந்த டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல போட்ட வீடியோவில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவதாக போட்ட காணொலியில் தமிழ்நாட்டில் இருந்த பெண் சீர்திருத்தவாதிகள் யார், அவங்கள பற்றி படிங்க, அவங்கள பற்றி வினாக்கள் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க இல்லை தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களாக இருந்தவங்க அவங்கள பற்றின ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படுது. உதாரணமாக, சுதந்திர இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கப்பட்டது. காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தார்? பெரியார் பட்டம் எந்த ஆண்டு மகளிர் மாநாட்டில் பெரிய ஈவேர ராமசாமி அவர்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க. அதே போல் சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு லட்சணையை தமிழில் வாய்மையே வெல்லும் என மாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரில் தொடங்கி அதுக்கப்புறமாக காமராஜர், பக்தாச்சலம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறமாக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி கே பழனிசாமி, தற்பொழுது மு.க. ஸ்டாலின் வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு லட்சணையை தமிழில் வாய்மையே வெல்லும் என மாற்றியவர் அண்ணாதுரை. அவர் தான் அதை மாற்றினார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சதும் அண்ணா அவர்கள் தான். ஸோ இப்போ அண்ணா அவர்களை பற்றி படிக்கும்போது அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாரு முதலமைச்சராக, அவர் முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் இருந்தார், அவர் முதலமைச்சராக கொண்டு வந்த முக்கிய திட்டங்கள் என்ன, அவர் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார், அவர் தான் சுயமரியாதை திருமண சட்டத்தை அதாவது அதை ஒரு அரசு சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்தவர் அவர் தான். அதுக்கப்புறமாக இருமொழி கொள்கை, அதுக்கப்புறமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வச்சவர். நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதத்துலேயும் இருந்தது, அதெல்லாம் தமிழாக்கியது அண்ணா அவர்கள் தான். அதே போல் சுதந்திர இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் அப்படின்னா காமராஜர் அவர்கள். சத்துணவு திட்டத்தை தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராஜர் அவர்கள். அதே போல் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அவர் 9 வருஷம் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 9 வருஷம் இருந்திருக்கார். யார் இதே பேட்டர்னில் இப்போ வேறு என்ன கேள்விலாம் கேட்கலாம்? தமிழ்நாட்டில் 3 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சராக யார் இருந்திருக்கிறா, அதிக நாட்கள் முதலமைச்சராக யார் இருந்திருக்கிறா, ரொம்ப குறைவான நாட்கள் யார் முதலமைச்சராக இருந்திருக்கிறா, தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யார்? நிறைய பேர் ஜெயலலிதான்னு நினைப்பாங்க, ஆனால் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது அதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்போ சத்தியமேவ ஜெயதே அப்படின்றத வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஒரு லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோவில் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அது யார் முதலமைச்சராக இருந்தபோது வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தான் 1947 to 49 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அந்த லட்சணை உருவாக்கப்பட்டது. அப்போ அது சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு தான் இருந்தது. அண்ணாதுரை வந்த பிறகு தான் அது வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாற்றினார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு முதலமைச்சர் அவங்க கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் என்ன. இப்போ காமராஜர் அப்படின்னா மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர் அப்படின்னா சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவுக்கு ஒரு ஃபேமஸான திட்டம் தொட்டில் குழந்தை அப்படின்னு ஒரு திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்க. அது அவங்க பீரியடில் அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ செஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் யார் முதலமைச்சராக இருந்தாங்க, அதிக முறை முதலமைச்சராக பதவியேற்றவங்க யார் அப்படின்ற கேள்விகள்லாம் கூட கேட்கப்படலாம். இப்போ அதிக நாட்கள் அப்படின்னா இப்போ கருணாநிதி அவர்கள் நீண்ட நாட்கள் இருந்திருப்பார். ஏன்னா அவர் 69லேயே சிஎம் ஆனார். 69 to 71, 71 to 75, 89 to 91, 96 to 2001, 2006 to 2011 இது வரைக்கும் சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவும் அப்படி தான், அவங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை இருந்தார். 77 தொடங்கி அவர் 87 மறையும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி 4 முறையோ 5 முறையோ இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி
எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரியான தமிழ்நாடு முதலமைச்சர், முக்கியமான அரசியல் தலைவர்கள். இப்போ பெரியார் பற்றியும் அதில் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. பெரியார் காங்கிரஸில் இருந்தார், அதுக்கப்புறமாக திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இந்த மாதிரி பெரியார் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறார், அவருக்கு பெரியார்ன்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க, எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1938 அவருக்கு பெரியார் பட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி தான் அதுக்கப்புறம் தான் பெரியார் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர் எந்த ஆண்டு இருந்தார், அவர் இறந்தப்போ அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஒரு அரசு பதவியிலே இல்லை, அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. அது அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் இப்போ சொன்ன தலைவர்களில் அண்ணாதுரை, காமராஜர், எம்ஜிஆர், பெரியார், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்ததை பற்றியும் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுங்க. இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ் புதல்வன் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்துங்க, அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இப்போ நான் சொல்கிற திட்டங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. யார் நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்திருக்கா, நிறைய முறை முதலமைச்சராக பதவியேற்றவங்க. இப்போ ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 91 to 96 ஃபுல் பீரியட் இருந்தாங்க. 2001 பதவியேற்று அதுக்கப்புறமா அவங்க ரிசைன் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. திரும்ப 2003 ரிசைன் பண்ணாங்க, திரும்பவும் பதவியேற்றாங்க. திரும்ப 2011 to 16 பீரியடில் 14 ரிசைன் பண்ணாங்க. திரும்பவும் அதாவது கோர்ட் ஆர்டரில் வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, திரும்பவும் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன்லேருந்து திரும்பவும் ஜெயித்தாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து 5-6 முறை பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒன்றத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிக்கணும். அதுலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 4 கொஷின் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு 4 தலைவர்கள் 5 தலைவர்கள் பற்றி படிக்கிறீங்கன்னா அதிலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்படும் அப்படின்றத நீங்களே வந்து உருவாக்கி ஃப்ரேம் பண்ணி அதை வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் அண்ணாதுரை, காமராஜ், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ முக ஸ்டாலின் அவர்கள், பெரியார் அவர்கள். இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.